ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யலாம் அப்படின்றது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க. வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஈஸிங்க. ரொம்ப மசாலாலாம் ரொம்ப சேர்க்காமல் ரொம்ப ஈஸியாக, ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப நல்ல ஒரு காம்போவோட சப்பாத்தி அண்ட் நானு, பரோட்டா, ஃப்ரைட் ரைஸ் கூட நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெங்காயங்க நல்லா வந்து ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஒரு வெங்காயத்துக்கு 3 தக்காளி, பெரிய தக்காளியாக இருந்தால் 3 தக்காளி அண்ட் குட்டி தக்காளியாக இருந்தால் 4 தக்காளி. அதுக்கப்புறம் ஒரு பட்டை இலை, கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் ஒரு 3 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 5 முந்திரி, அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி, முக்கியமானது என்னது பன்னீர் இல்லைங்களா. ஸோ பன்னீர் அண்ட் பட்டர் மசாலா, ஸோ கொஞ்சமாக பட்டர் எடுத்து வச்சுக்கணுங்க, கொஞ்சம் கொத்தமல்லி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மசாலா நம்ம ரொம்ப ஆட் பண்ண போகிறதுங்களா, ஜஸ்ட்டு கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் அண்ட் ஒரு ஸ்பூன் வந்து காஷ்மீர் மிளகா, தனி மிளகாத்தூள். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா கஸ்தூரி மேத்தி, அது ரொம்ப வந்து ஹைலைட்டாக இருக்குங்க, நல்லா ஸ்மெல் வந்து ஃப்ராக்ரன்ஸ் செம்மையாக கொடுக்கும். ஸோ இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிற ஐட்டம் இந்த பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு. ஓகேங்களா, ரொம்ப ஈஸி. ஒரு வித்தின் ஒரு 10 to 15 மினிட்ஸில் அதை செஞ்சு முடிச்சிடலாங்க, ஃபாஸ்ட்டாக. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், சப்பாத்தி கூட நல்லாயிருக்கும். அண்ட் சப்பாத்தி, நான் அண்ட் நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் கூட நீங்கள் வந்து ஒரு சைட் டிஷ்ஷாக நீங்கள் சாப்பிட்லாம். நம்ம இந்த மில்கி மிஸ் பன்னீர் பேக்கெட் வாங்கியிருக்கோம், ஒரு 200 கிராம் இந்த பேக்கெட்டு. அண்ட் இந்த மசாலா அவ்வளோதாங்க, வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்க்க போகுது இல்லைங்க. மசாலா வந்து கம்மியாக தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது எப்படி இருந்துச்சு, அவுட்புட் பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சுங்க. ஃபஸ்ட் நம்ம வந்து இதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதாவது ஒரு குட்டியாக இருந்தால் 4 தக்காளி அண்ட் மீடியம் சைஸாக இருந்ததுன்னா 3 தக்காளி அண்ட் வெங்காயம், ஒரே ஒரு வெங்காயம் தாங்க, வெங்காயம் நிறைய ஆட் பண்ணக்கூடாது. இஞ்சி பூண்டும் வந்து பார்த்திங்கன்னா மினிமலாக தான் இருக்கணும். ஒரு 2 பல், பெரிய பல்லாக இருந்தால் 2 பல், கொஞ்சம் மீடியம் சைஸாக இருந்தால் 3 பல் பூண்டு. பச்சை மிளகாய் நம்ம ஆட் பண்ண போகிறது இல்லை. ஸோ இதில் இருக்கிறது தான் நம்ம தாளிச்சிட்டு, அதுக்கப்புறம் நம்ம பன்னீரை வந்து அழகாக கட் பண்ணிவிட்டு ஈக்குவல், நம்மளுக்கு பெரிய சைஸாக வேணும்னா பெரிய சைஸு, இல்லைனா குட்டி சைஸாக வந்து கட் பண்ணி வச்சுக்க போகிறோங்க. ஸோ வித்தின் 10 to 15 மினிட்ஸில் இதை நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாங்க. ஃபஸ்ட்டு வந்து கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வெண்ணெய், அதாவது பட்டர் இல்லைங்களா. ஸோ ஒரு ஸ்பூன் வந்து போட்டுருங்க. நல்லா ஒரு பெரிய ஸ்பூனாக இருந்தால் ஒரு ஸ்பூன் போடுங்க, இல்லை குட்டி ஸ்பூன் இருந்தால் ஒரு 2 ஸ்பூன் போடுங்க. இது நம்ம ஜஸ்ட் வந்து சாட்டேட் பண்ண போகிறோம், தட் இஸ் வெங்காயம் வதக்க போகிறோம், அதுக்காக தான். ஆக்சுவலி இன்றைக்கி இது எப்படி இது செய்யலான்னு தோணுச்சுன்னா, கிருஷ்ண ஜெயந்தி நம்ம கொண்டாடணும் இல்லைங்களா, அதில் வந்து வெண்ணெய் நம்ம நிறைய வாங்கிட்டோம். ஸோ அதை வந்து பன்னீர் வச்சு நம்ம இதை மசாலா செஞ்சிடலாம் அப்படின்ற ஒரு பிளானில் தான் நம்ம இதை செஞ்சோம். ரொம்ப நாள் ஆச்சு செஞ்சு, பட் நல்லா வந்து இது அவுட்புட்டு. ஸோ அதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நல்லா வெண்ணெய் உருகிருச்சு பாருங்கள். வெண்ணெய் உருகினதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் வந்து ஃபஸ்ட்டு போட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கணுங்க. அண்ட் இந்த இதில் வந்து நான் ஒரு இது சொல்ல மறந்துட்டேன், முந்திரி 5 முந்திரி வந்து எடுத்து வச்சுக்கணுங்க. ஓகேங்களா, இதுதான் நம்ம இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வெண்ணெய் உருகி வந்துருச்சு. ஸோ வெங்காயம் வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கணுங்க. அதாவது அதோடைய கலர் வந்து சேஞ்ச் ஆகணும். அந்தளவுக்கு வதங்கினா போதும், ப்ரௌனிஷெல்லாம் ஆக வேணாம். ஏன்னா நம்ம எப்படி இருந்தாலும் இதை வந்து நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம், அரைக்க போகிறோம். ஸோ அதனால் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இதை நம்ம வதக்க போகிறோம். ஸோ லைட்டாக வெங்காயம் ஒரு 2 மினிட்ஸ் வதக்கினதுக்கப்புறம் இந்த பூண்டு அண்ட் இஞ்சி, இந்த 3 பல்லு பூண்டு அண்ட் ஒரு குட்டி இஞ்சி துண்டு வந்து போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம நறுக்கி வச்சுருக்க இந்த தக்காளி, அதாவது 3 தக்காளி மீடியம் சைஸாக இருந்தால், அண்ட் குட்டி தக்காளியாக இருந்தால் 4 தக்காளி போட்டுக்கோங்க. அதுதான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அண்ட் அந்த தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மாஷ் ஆகணுங்க, ரொம்ப குழக்குழன்னு ஆக வேண்டாம். ஜஸ்ட்டு அதோடைய நார்மல் டெக்ஸ்டர்லேருந்து நல்லா ஸ்மாஷ் ஆகிற டேஸ்ட்டுக்கு வந்தால் போதும். அதாவது குழக்குழன்னு இருந்தால் போதும், ஆனால் ரொம்ப குழைய வேண்டாம், சரிங்களா. ஸோ அதுதான். ஸோ வெங்காயம் தக்காளி போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த முந்திரி இருக்குது இல்லைங்களா, 5 முந்திரி, முழு முந்திரியாக இருந்தால் 5 போடுங்க. அண்ட் அந்த பாதி கட் பண்ண மாதிரி இருந்ததுன்னா ஒரு 7 to 8 பீசஸ்க்கு வந்து போட்டுக்கோங்க, சரிங்களா. நான் வந்து முழு முந்திரி யூஸ் பண்ணேன், ஸோ அதனால் ஒரு 5 பீஸ் போட்டேன். அண்ட் இது நல்லா சாட்டேட் பண்ணுங்க, நல்லா வதக்கணுங்க. வதங்கினதுக்கப்புறம் ஒரு நீங்கள் வந்து ஒரு தட்டு கூட போட்டு மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள், நம்ம அரைச்சதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சிட்டோம். அதுக்கப்புறம் பன்னீரை வந்து அழகாக குட்டி குட்டி பீசஸாக வந்து கட் பண்ணி வச்சாச்சு. ஸோ இது ஒரு சைட் வச்சுட்டு, அண்ட் இதை அரைச்சது, அது ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைக்கணுங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஏன்னா சூட்டோடு அரைச்சிங்கன்னா அந்த மிக்சியும் வந்து சூடாக இருக்கும் அரைக்கும் போது. அண்ட் இந்த வெங்காயம் தக்காளியோடு ஆற வைக்காமல் அரைச்சா அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்காதுங்க. அதனால் நல்லா ஃபேனில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும். ஏன்னா நம்ம நிறைய கண்டென்ட் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல இல்லைங்களா. அதனால் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து
நல்லா சில்லுனாதுக்கப்புறம் அரைச்சிருங்க. அகெயின் வந்து இப்போ தாளிக்கிறோம். ஒரு 4 ஸ்பூன்ஸ் ஆஃப் பட்டர் போட்டுக்கணும். அதாவது வெண்ணெய் போட்டுக்கணும். போட்டுட்டு நம்ம தாளிக்கிறோம். என்னென்ன வச்சுருந்தோம்னா 2 ஏலக்காய், ஒரு பட்டை அண்ட் அந்த பிரியாணி இலை, அவ்வளோதாங்க. இது போட்டு நம்ம ஃபஸ்ட்டு தாளிக்கலாம். ஒரு 4 ஸ்பூன். ஏன்னா பன்னீர் பட்டர் மசாலாலாம் கண்டிப்பாக பட்டர் நல்லா யூஸ் பண்ணால் தாங்க அந்த ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும். அண்ட் நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து அப்படியே இதில் ஊற்றிடணும். இந்த என்னென்ன அரைச்சிருக்கோம், வெங்காயம், தக்காளி அண்ட் இஞ்சி, பூண்டு, முந்திரி, இதை அரைச்சி தான் நல்லா போட்டுட்டு அதை தாளிச்சிட்டு அந்த தாளிக்கிறதுல போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. கொஞ்சம் நேரம் ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. அந்த பச்சை ஸ்மெல் வந்து போயிடும். பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் தான் நம்ம மசாலா வந்து ஆட் பண்ணணும். நம்ம அகெயின் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம், ஷேர் பண்ணியிருக்கோம் இந்த பச்சை ஸ்மெல் போகணுன்னு. இப்போ ஒரு 4 கல் உப்பு போட்டுக்கலாங்க. ஸோ 4 கல் உப்பு கொஞ்சம் வதங்கிச்சு பாருங்கள், எண்ணெய் மேலே திரிஞ்சு வருது. ஸோ 4 கல் உப்பு போட்டாச்சு. ஸோ இது கூட நம்ம என்ன போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பூன், பெரிய ஸ்பூன் இருந்தால் 1 ஸ்பூன் சுகர். ஏன்னா அந்த நம்ம வந்து காஷ்மீர் மிளகாய் யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி, அது ரெண்டுமே வந்து இது தக்காளி நல்லா புளிப்பாக இருக்கும் அண்ட் காஷ்மீர் மிளகாய் நல்லா காரமாக இருக்கும். ஸோ 1 ஸ்பூன் சுகர் போட்டிங்கன்னா அதனுடைய ரெண்டுமே மிக்ஸ் ஆகி நல்லா இருக்குங்க இந்த காம்பினேஷன். புளிப்பும் தெரியாது, காரமும் தெரியாது, அந்த ஸ்வீட்னஸும் தெரியாது. ஸோ எல்லாமே வந்து ஈவனாக மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ இப்போ நல்லா வதங்கிடுச்சு, எண்ணெய் பிரிகிற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம இப்போ வச்சுருந்த அந்த ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள் அண்ட் 1 ஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாய் போட்டாச்சு. காரம் வேணும், எனக்கு காரமாக சாப்பிட்றது பிடிக்குன்றவங்க இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் மிளகாய் வந்து போட்டுக்கலாம். தட் இஸ் மிளகாத்தூள், காஷ்மீர் மிளகாத்தூள் வந்து போட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சு வருது பாருங்கள், நல்லா திரிஞ்சு வருது மேலே. ஸோ அந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 1 ஸ்பூன் பட்டர் போட போகிறோம். 1 ஸ்பூன் பட்டர் போட்டிங்கன்னா நல்லா அந்த டெக்ஸ்சர் வந்து நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பட்டர் போட்டதுக்கப்புறம் அது திருப்பி கொதித்து வரும்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா பன்னீர், அதை வந்து நம்ம அது கூட ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த பன்னீர் வந்து போட்டுட்டோன்னா நல்லா வந்து நல்லாயிருக்கும். ஆக்சுவலி பார்க்கறதுக்கு அந்த ஸ்மெல்லு வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நம்ம மசாலா ரொம்ப ஆட் பண்ணுறதில்ல, ஜஸ்ட்டு நம்ம எந்தெந்த ஸ்டெப்பு எவ்வளோ அந்த இது மட்டும் அளவு தெரிஞ்சிச்சுன்னா போதும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து பட்டர் ஆட் பண்ணிட்டோம். ஸோ பட்டர் ஆட் பண்ணிவிட்டு இப்போ என்ன போடுறோன்னு பார்த்திங்கன்னா கஸ்தூரி மேத்தி ரொம்ப சிம்பிளுங்க. 4 வெந்தயம் எடுத்து வச்சுக்கோங்க. அதை வந்து தண்ணியில் ஊற வச்சு மண்ணில் போட்டிங்கன்னா டக்குன்னு வெந்தய கீரை வந்துடும். அந்த கீரையை வந்து நல்லா வெயில் படாமல் நல்லா காய வச்சு ஒரு பாக்ஸில் வந்து டைட் கண்டெய்னர் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பன்னீர் பட்டர் மசாலா, அது மாதிரி ஃப்ரைட் ரைஸ் அது மாதிரி செய்யும் போது, புலாவ் அது மாதிரி செய்யும் போது நீங்கள் லைட்டாக தூவி விட்டிங்கன்னா அந்த ஸ்மெல்லு பயங்கரமாக இருக்குங்க. அப்படியே அட்டகாசமாக இருக்குங்க. இந்த பட்டரும் இந்த வெந்தய அந்த கஸ்தூரி மேத்தியும் வந்து அந்த கொதிச்சு வரும்போது ஸ்மெல்லு சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க, ஃபினிஷ் பண்ணிட்டோம் நம்ம பன்னீர் பட்டர் மசாலா. ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம சப்பாத்தி செஞ்சுருந்தோம் நைட்டுக்கு. ஸோ சப்பாத்தி வித் இந்த பன்னீர் பட்டர் மசாலா டாப் மோஸ்ட்டாக இருந்ததுங்க, டாப் நாச்சாக இருந்தது காம்பினேஷன். ரொம்ப நல்லா வந்திருந்தது. லைட்டாக அதில் கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிட்டோன்னா முடிஞ்சிருச்சுங்க. கொத்தமல்லி ஆக்சுவலி வந்து நீடட் இல்லை, பட் நம்ம கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குமே அங்கங்கே க்ரீனாக இருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆட் பண்ணியிருந்தோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.